ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு முத்து முத்தாக சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஜாரில் போட்டுருங்க. ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பாலில் தண்ணி கலந்துக்கோங்க. அதில் இந்த குழிக்கரண்டி அளவுக்கு சீனியை போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. நான் மாதுளம்பழ ஜூஸ் போட்டேன்னா சீனியெல்லாம் போட மாட்டேன். சீனி போட மாட்டேன், பால் ஊற்ற மாட்டேன். கடையில் போய் சாப்பிட்டா கூட எனக்கு சீனி பால் ரெண்டும் இல்லாமல் மாதுளம்பழ ஜூஸ் சாப்பிடுவேன் நான். இப்போ நீங்கள் மாதுளம்பழ ஜூஸ் போட்டிங்கன்னா வடிகட்டாதீங்க. கண்டிப்பாக வடிகட்டாதீங்க. அப்படியே லேசாக கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ஆட்டி ஆட்டி அந்த ஜூஸை டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா விதை வராது. இப்போ ஜீனி கரைச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து அப்புறம் இந்த மாதிரி ஆட்டி கலக்கி, ஏன்னா விதை அடியை தங்கிரும். அந்த பழத்தோட அந்த பல்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, சதப்பகுதி, அது மட்டும் வரும். இந்த மாதிரி 2 கிளாஸில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு டம்ளரை உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது கொடுங்க. அவங்க அதை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் டாய்லெட் போகாமல் இருந்தாங்கன்னா அடுத்த டம்ளரை நீங்கள் குடிங்க. ஓகேவா? மாதுளம்பழம் தேங்காய் பால் ஜூஸ் போட்டு பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.